வணக்கம் மக்களே. பேட்டா இந்தியா இது ரொம்ப காலம் பொறுமையா சோதிச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இன்னைக்கு அதை எடுத்து என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சது அதை எடுத்திருக்கேன். நான் இது ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 400 ரேஞ்சில் நான் அதை பார்த்துருக்கேன். அது 400 ரேஞ்சுன்னா அது இப்போ எந்த இடத்துல நான் பார்த்துருந்துருக்கேன் நினைக்கிறேன். 380 400 2013 நான் பார்த்துருக்கேன். 2013 நான் பார்த்துட்டு திருப்பி விட்டேன். மறுபடி அது ஒரு 1000 ருபீஸ் வந்தப்பதான் நம்ம இது 400 பார்த்தோம் அப்படின்னு சொல்லி நான் அதை நினைச்சேன். அப்போ எப்போ பார்த்துருக்கேன் 1000 ருபீஸ்ல? நான் 2018 பார்த்துருக்கேன். 2013 பார்த்துட்டு 2018 பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏன்னா அது ரொம்ப ஒரு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இல்லாத மாதிரி அது இருந்துச்சு. 400 திருப்பி அதுக்கு மேல என்ன 700 நல்லா தான் வந்திருக்கு. நான் அதை பார்க்காம இருந்திருக்கேன். 700 வந்திருக்கு, திருப்பி 400 வந்திருக்கு. இதுதான் அதோட லோ பாருங்க. 350, 429, 408. இதுதான் இதோட லோ தான் நான் அப்பப்ப பாக்குறப்ப எனக்கு அந்த 400 ரேஞ்சிலே அது ரொம்ப காலம் இருக்கிற மாதிரி எனக்கு 2012 இருந்து 17 வரைக்குமே அதோட சப்போர்ட் 400 இருக்கு. அப்போ எனக்கு அது ஒரு ஏறாத மாதிரி இருந்திருக்கு. திருப்பி அவன் எங்க ஏறி இருக்கான், இங்க இருந்து அவன் இங்க போயிருக்கான். 1779 வரைக்கும் அவன் போயிருக்கான். இப்போ 2020 கோவிட்ல இறங்கியிருக்கான். கோவிட்லன்னா எல்லாத்தையும் போல கோவிட்ல அந்த 2020 அவன் பெருசா இறங்கல. 20 இருந்து 21 வரைக்கும் அவனோட இந்த லோ இருக்கு. 20 இருந்து 21 வரைக்கும் அதுவுமே எவ்வளவு 1250 இருந்து 1500 வரைக்கும் அவன் போயிருக்கான். கரெக்டா பார்ப்போம். 1700 அதோட ஹை இருந்திருக்கு. லோ இப்படி பார்ப்போம் 1200. அதுவும் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் தானே. இதுல கூட அந்த ஸ்விங்குக்கு நல்லா தான் கொடுத்துருக்கான். எனக்கு இப்போ அந்த 400 பார்த்ததுக்கு அப்புறம் இந்த 1300 1400 தான் நான் அடிக்கடி பாக்குறேன். இந்த 1300 இந்த லோ இந்த சப்போர்ட் பாருங்க. இதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இப்ப இதுதான் என்ன இவன் ரொம்ப நாளா இங்கேயே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இது இந்த சப்போர்ட் இப்போ இங்க இருந்த இந்த சப்போர்ட் இப்ப இங்க எடுத்திருக்கான். இதுக்கு இடையில வருஷம் பாருங்க. 2012 இங்க 2017 இருக்கா. இங்க 3 வருஷம் எடுத்திருக்கான். இது ஏறதுக்கு 17 20 வரைக்கும் 3 வருஷம் எடுத்திருக்கான். திருப்பி இங்க மறுபடி ஒரு ஏத்தம் கொடுத்துருக்கான். 2250 போயிருக்கான் அவன். இந்த 2250க்கும் இந்த 1800க்கும் இடையில வருஷம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் தான். 2 வருஷம் தான். 21 22 தான். 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல இந்த மறுபடி இது கொடுத்துருக்கான். எவ்வளவு 2000க்கு மேல இருக்குது. எவ்வளோ அதோட ஹை பார்ப்போம். ஆமா 2250 அதோட ஹை இருக்கு. திருப்பி இறங்கி இருக்கான். அந்த லோ எவ்வளவு 1400 1300. இந்த 1300க்கு கீழே அவன் ரொம்ப வர்றதில்லை. இப்படி வந்துட்டு மறுபடியும் அவன் ரிட்டர்ன் ஆகி இப்படி போவான். இது வழக்கமா இருக்கு. ஆனா திருப்பி போயிட்டு மறுபடி இப்படி இங்க சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி இப்படி இறங்கிட்டு இங்க இந்த ரெசிஸ்டன்ட் இங்க தொட்டுட்டு மறுபடி இங்க சப்போர்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி அவன் வருவானா? எனக்கு என்னமோ இது அவன் இங்க இருந்து இங்க மேல போகணும்னு தோணுது. ஏன்னா இங்க எடுத்திருக்கிற வருஷம் 20 24னாக்கா இங்க 3 வருஷம். இந்த 21 இருந்து பார்ப்போம். இங்க 3 வருஷம் எடுத்திருக்கான். இங்க பார்ப்போம் இந்த வருஷம் இருக்குல்ல. இங்க எடுத்த இந்த இங்க எடுத்த 3 வருஷம் அவன் இங்க எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். இப்படி நம்ம நம்பி பார்க்கணும். ஏன்னா பின்னாடி உள்ள ஹிஸ்டரி என்ன சொல்லி இந்த ஹிஸ்டரிய ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கறத வச்சு பாக்குறப்ப அந்த ஹிஸ்டரி இங்க ஒரு 3 வருஷம் எடுத்திருக்கான். இந்த கன்சால்டேஷனுக்கு எடுத்த வருஷம் தான் இதுக்கு எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அது தப்பாவும் போகலாம், மறுபடியும் இங்க போகலாம். ஆனா எனக்கு ரொம்ப பொறுமையா சோதிக்கிறானே. இங்க ஒரு சின்னதா இங்க ஒரு பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு. இந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க. இதை கொண்டு வந்தான்னா கூட அவன் இங்க ஒரு 1800 1900 இங்க வரலாம்.
இந்த இடத்துக்கு வரலாம், ஒரு 1900 இங்கே வரலாம். இங்கே புதுசாக ஒன்று பண்ணலாம். இல்லை அதை அப்படியே இது பண்ணிட்டு அவன் மேலே போனான்னா இந்த பழையதுக்கு வந்துடுவான். பழையதுக்கு வந்துட்டு இவன் இந்த இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். பேட்டாலாம் என்ன பிரச்சனை? யாருமே செருப்பு வாங்கலையா என்ன? அவனோட இது எடுத்து பார்ப்போம். பாருங்க, இங்க நல்லா தானே இருக்கு. எஃப்ஐஐ குறைச்சிருக்காங்களா கூட்டியிருக்காங்களா? கூட்டி தான் இருக்காங்க. கடைசி 3 வருஷம் பாருங்க, 29, 28 டிஐஏ தான் இருக்கு. கொஞ்சம் போல குறைச்சிருக்காங்க. இந்த கடைசி வருஷம் இது பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சேல்ஸ் பாருங்க நல்லா தான் இருக்கு. 2020 அவங்களோட சேல்ஸ் ஒன்றும் குறைச்சில்ல. 21 தான் அவங்க குறைஞ்சிருக்காங்க. 20 வரைக்குமே நல்லா தான் இருக்கு. 21, 22 அந்த கோவிட்ல உள்ள பாதிப்பு அவங்க வந்து அடுத்த வருஷம் இது காமிச்சு. இந்த 21 தான் அவனோடது எல்லாமே கொஞ்சம் டல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னா ப்ராஃபிட் என்ன? 329, 329, 21 -89, ஓகே. 22 103, 23 325, 23 அவன் ஸ்டார்ட் பண்றான் மறுபடி. அவனோட நல்ல ஒரு இதுல இருந்து 20ல இருந்து 21, 22 வரைக்கும் அவன் டல் அடிச்சிருக்கான். அப்புறம் 23 அவன் ஸ்டார்ட் பண்றான். இப்போ நம்ம 24 இருக்கோம். ஆக இந்த இந்த விஷயம் வந்து இதை பார்ப்போம், சேல்ஸை பார்ப்போம். சேல்ஸ் வந்து 840, 900 கோடி, 958 கோடி. 23 வந்து பாருங்க, 23 958, 819, 903, ஓகே. அதுதான் இனிமேதான் அதை வந்து இங்க காமிக்கும் நெட் ப்ராஃபிட். அதுவும் இங்க -2022, 22, 21. ஆமா, 21 தான் இங்க மைனஸ் இருக்கு. இது பண்ணி 23. ஆமா, இது எல்லாமே இப்ப பாக்குறப்போ நமக்கு வந்து இப்ப 23 கடைசியில இவன் மறுபடி திருப்பி அவன் மேல ஏறுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இந்த சேல்ஸ் ப்ராஃபிட் இதெல்லாம் பாக்குறப்ப இவங்களும் வந்து டிஐஐ பாருங்க, அவங்களோட ஹோல்டிங் பெருசா அவங்க குறைக்கவே இல்லை. 23 அவங்க வந்து பாருங்க 30% வச்சிருக்காங்க. 23 30% வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 23 இது செப்டம்பர் டிசம்பர் கொஞ்சம் போல குறைச்சிருக்காங்க. இதுக்கான ரீசன் தெரியல. ஆனா இது வந்து இதை திருப்பி இது நான் எப்பயுமே சொல்றதான், இங்க வந்து என்ன செய்தோ அதுதான் வந்து இங்க வெளிப்படும். இங்க வந்து இந்த இப்ப லோவ்ல கிடக்குறான், இது வந்து இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பெரும்பாலும் அவன் இந்த சப்போர்ட்டை தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இந்த சப்போர்ட்டை வந்து அவன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதனால இந்த இடத்துல அவன் திரும்புவான். திரும்புறப்ப மறுபடியும் அவன் நல்லா இது கொண்டு மேல வருவான்னு நம்புவோம், பார்ப்போம். ஏன்னா எனக்கு என்னமோ இதுக்கு மேல அவன் பொறுமையை ஒதுக்க மாட்டான்னு தோணுது. இதை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்களும் யாரும் கவனிச்சு இவன் திரும்பிட்டான்னா அடுத்தடுத்த இதுல வந்து திரும்பிட்டானாங்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை கவனிச்சுக்கிறேன். ஏன்னா இதை நான் இப்ப எடுத்திருக்கேன். இதை அடுத்து இவன் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். பார்த்து இதுல கொஞ்சம் பார்த்துக்கலாம். அவன் சின்னதா இந்த ஸ்விங்ல கொடுத்தா கூட அவன் ஒரு 300 ரூபா அதுக்குள்ள கொடுக்குறான். 300 ரூபாங்கிறது கொஞ்சம் இல்லை ஸ்விங்லயே. அடுத்து நெஸ்லே இந்தியா, அழகான சார்ட் பாருங்க. சில ஸ்டாக் இருக்கு இந்த மாதிரி, அது பாட்டுக்கு ஸ்டெப் மாதிரி போயிட்டே இருக்கும். அவங்களோட ப்ராடக்ட்லயும் எந்த எதுவும் பிரச்சனையும் கிடையாது. அவங்களோட சேல்ஸோ அவங்களோட இதுலயோ வளர்ச்சியிலோ கம்பெனியோட இதுலயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லாவே தான் இருக்கும். இதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா கூட போதும், ரொம்ப பார்க்க வேணாம். இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. அவங்களோடது நல்லா இது பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். பேலன்ஸ் ஷீட்டு எஃப்ஐஐ பார்ப்போம். எஃப்ஐஐக்கு அவங்க மேல உள்ள நம்பிக்கை குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. டிஐக்கு குறைஞ்சிருக்கா, கொஞ்சம் போல கூடி இருக்கு, அவ்வளவுதான். இது வந்து இதெல்லாம் எப்பயுமே என்னன்னு சொல்றது, இதை வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த மாதிரியான ஸ்டாக் இது.
இப்போ என்னன்னா இதோட இதை மந்த்லியா டே பார்ப்போம். இது வந்து இப்போ எப்போ இந்த பிரச்சனை இதில் வந்துச்சுன்னா, இது ஸ்ப்ளிட் பண்ணாங்க பாருங்க. ஸ்ப்ளிட் பண்ணினது எப்போன்னா, ஒரு 25,000 இருந்துச்சு. 25,000 இருந்தப்ப அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி 2,500 வந்துச்சு. அது 2,500 எங்க இருக்கு இந்த ரேட்? 25,000 இருந்தப்ப அவங்க ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அது வந்து அது 10 இது பண்ணி வந்துச்சு. 2,500 வந்துச்சு. அது 2,500 எந்த இடத்துல இருக்கு? இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. 2,500 வந்து அப்போ அது வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஏறி இருக்கு. எங்க 2,750 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு. ஜனவரியில 2024 ஜனவரியில அந்த ஹை போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இறங்கி இருக்கு. இங்க பிப்ரவரியில இறங்கி இருக்கு. 2,700 பக்கம் போனது 2,400க்கு வந்திருக்கு. 2,400 அது எப்பயுமே ஸ்பிளிட்டுன்னு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இது நடக்குது. அதனாலதான் நம்ம ஸ்பிளிட் பண்றானேன்னு நம்ம ஓடி போய் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு கூட நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். ஸ்பிளிட் பண்ணினா 25,000 இருக்கிற ஸ்டாக் நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு 5 ஸ்டாக் 6 ஸ்டாக் நமக்கு வருமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்குறோம். அது அங்கிருந்து அது ஏறினாதான் நமக்கு அது 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 ப்ராஃபிட். அது மறுபடியும் அது இப்படி இறங்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல வாங்கலாம் தானே. இதே தான் நான் சொல்லியிருந்தேன். இது திருப்பி அது இறங்கி 2,300க்கு வரும்னா நம்ம அங்க வாங்கலாம் தானே. அதே தான் இந்த பாருங்க, இந்த இடத்துல அதை வாங்க வேண்டியது தானே. ஏன் அங்க போய் நம்ம இது பண்ணிட்டு 2,500க்கு வாங்கணும்? சரி, அது பரவாயில்ல. இந்த இடத்துல வாங்கினோமா, திருப்பி ஏறி இருக்கு. எங்க 2,600 2,700 திருப்பி போயிருக்கு. திருப்பி இது இது இந்த இடம் சரி இறங்கிட்டானா மறுபடியும் அவன் ஏறல. திருப்பி இங்க ஒரு சின்னதா அது ஒரு கன்சால்டேஷன் போகுது. இப்போ வந்து 2 நாளா நேத்தா இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து இதை போட்டு குழப்பி வச்சிருக்கு. என்ன பிரச்சனைன்னா, நெஸ்லேயோட இந்த பேபி ப்ராடக்ட்ஸ்ல என்னமோ சுகர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கம்ப்ளைண்ட். அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து கடந்த 5 வருஷமா பேபி ப்ராடக்ட்ஸ்ல பேபி ஃபுட்ல வந்து நாங்க வந்து சுகரை குறைச்சிக்கிட்டே வர்றோம். அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கோம். பேபி ஃபுட்ஸ்ல வந்து நம்மளோட கவனம் அதுல இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்றாங்க. அவங்க ஒரு குற்றம் சுமத்துறாங்க. இவங்க ஒரு தன்னிலை விளக்கம் இப்படி சொல்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. இது போயிட்டு இருக்கிறப்ப இது தன்னால போயிட்டு இருக்கும். கடைசியில ஏதோ ஒன்று வந்து முடிஞ்சு அது ஓகே ஆகும். மறுபடியும் சரி பண்ணிட்டு அந்த மேகி வந்துச்சு பாருங்க. மேகில 2 மினிட்ஸ்ல மேகி அப்படிங்கிறது முன்னாடி இருந்துச்சு. அது எப்போன்னா 10,000 ரூபாய் இருந்துச்சு அந்த ஸ்டாக். அப்போ 10,000 ரூபாய் இருந்தப்போ அந்த நியூஸ் வந்துச்சு. அந்த மேகியில ஏதோ ஒரு பிரச்சனை, அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்துச்சு. எங்க வந்துச்சு சொல்லுங்க? 4,000 ரூபாய்க்கு வந்துச்சு அந்த ஸ்டாக். 4,000 ரூபாய்க்கு வந்துச்சு. 4,000க்கு வந்து திருப்பி அது ஏறினுச்சு. ஏறி ஒரு 6,000த்துல ஸ்டேபிள் ஆகி நின்று திருப்பி 25,000 ரூபாய் வந்தது அது. அப்போ அது அவங்க ப்ராடக்ட்ல அந்த ப்ராடக்ட் கூட அவங்க வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அதுல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அதை சரிப்படுத்தி திருப்பி வந்தாங்க. அந்த பிரச்சனையில இறங்கினது அது அப்படியே போயிடல. அந்த கம்பெனியை வந்து தூக்கிடல, ஒன்றும் பண்ணல. திருப்பி அவங்க ஏதோ ஒன்று சரி பண்ணி திருப்பி மறுபடி 4,000த்துல இருந்தது எங்க வந்துச்சு? 25,000 வந்துச்சு. வந்து அவன் இப்ப பண்ணி திருப்பி இப்ப 2,500ல இருந்தது இப்ப ஏதோ 2,400 வந்து 2,700 வந்து 400 வந்து திருப்பி இப்ப எங்க வருது? திருப்பியும் அது பாருங்க, இவ்வளவு பிரச்சனையிலையும் அந்த சப்போர்ட்ல தான் வந்தவனு இருக்கான். இப்ப நிக்கிறான். மேபி அவன் அடுத்து இன்னும் கொஞ்சம் கூட கீழே போகுதுன்னு வச்சுங்களேன். அடுத்து இந்த சப்போர்ட் எடுக்கிறான், அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்த சப்போர்ட் இங்க எடுக்கிறான். இப்படியே எடுக்கிறான்னு வச்சுங்க. 2,200 2,100 அப்படியே போகுதுன்னு வச்சுங்க. கடைசி சப்போர்ட் இப்படி வந்து அவ்வளவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. அப்படியே வந்துச்சுனாலும் அது ஒரு வாய்ப்புன்னு நினைச்சுக்குங்கிறேன். ஏன்னா இங்க வந்து பழைய நமக்கு இருக்கிற ஹிஸ்டரி தானே. 10,000 ரூபாய் இருந்தது,
4000 ரூபாய்க்கு வந்தது, திருப்பி அது 25,000 போயிருக்குல்ல, 25,000 போயிருக்குல்ல. அதே கதை தான் இங்கேயும் இருக்கும். இந்த 2,500 ரூபாய் இருக்கிறது திருப்பி அவன் கொண்டு போவான் 25,000த்துக்கு. நமக்கு இது வாய்ப்பு, ஏதோ பேசுங்க ஏதோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக் தான் இதெல்லாம், அருமையான ஸ்டாக். இதெல்லாம் கிடைக்காது. ஏதோ ஒன்று அவங்க பேசிட்டு போறாங்க, நம்ம குழம்பின குட்டையில மீனை பிடிச்சிக்க வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு ரொம்ப கம்மியா தகவல் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த தகவல், இந்த பதிவை பார்க்குற யாராவது ஒருத்தருக்கு பயனுடையதா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். மறுபடியும் நிறைய தகவல் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.